ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தாரன்னப்பா. ஏடி என்ன வாய்க்குள்ள உங்களுக்கு பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்லப்பா. ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? நாதாடி கார பேட்டி இருந்துட்டு போ. சுயமரியாதை இருக்கு. நான் எதுக்குடா கலங்கணும்? பொம்பளையாடி நீ? பொம்பளையா நீ? நாதாடி கார பேட்டி இப்ப காலம் மாறி போச்சு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. இயேசுவனி விட்டு போகாதே, இந்த வாலிபத்தில் கெட்டு போகாதே. இயேசுவனி விட்டு ஓடாதே, இந்த வயசுல நீ பட்டு போகாதே. இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? சேவானேக்கா, பிரைஸ் தி லார்ட்க்கா, எப்படி இருக்கிறீங்க? எங்க கிறிஸ்துவ சகோதரி, நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பல, பேப்டிசம் எடுத்திருக்கிற நீ எப்படிக்கா ஐயப்பசாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேக்குறேன். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? பா ரஞ்சித்துக்கு சூடு சொரண வெக்கமான ரோசம் ஏதாவது இருக்குன்னா நான் தரேன். பைபிள்ல இருந்து ஒட்டு மொத்தமா எந்தெந்த வசனங்கள் இங்க பெண்கள் ஆண்களுக்கு எந்த மாதிரி அடிபணிஞ்சு நடக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற விஷயத்தை பைபிள் வசனங்கள் எடுத்துறேன். அதுக்காக நீ பைபிள் எதிர்ப்பியாடா நான் கேட்கிறேன். இல்லையா நீ ஒரு சிறந்த ஆண்மகன், நான் குரான்ல இருக்க விஷயங்கள் எடுத்துறேன், நீ எடுத்து பாடு பரதாயம் போடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போடு, ஆளூர் சாணவாசம் நிக்க வச்சு போடுறா பாப்போம். நீ போடு, அதுக்கப்புறம் நான் வீரன் நானே சொல்றேன். என்னடா பாக்குற? புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அப்ப ஊர்ல வம்பு தானே இருக்கிறேன். பைபிளை பத்திய புரிதல் எனக்கு உண்டு, ஆன்மீகத்தை பத்திய புரிதல் எனக்கு உண்டு. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட விஷயங்கள்ல ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டு அதோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதை எதை ஒதுக்கணும் எனக்கு மட்டும் கிடையாது, ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிளை விரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இங்க கீதையை படிக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தெரியும் வச்சுக்கவே. அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நிறைய போறான்டா. ஊர்ல இந்துக்கள் எல்லாம் இழுச்சாவாங்க, அவன் சும்மா பொத்திட்டு இருப்பேன், அப்புறம் என்ன பாடுன்னு தெரியல கேட்டா என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. புரட்சியாளர் அம்பேத்கரையும் புரட்சியாளர் உருவாக்கிய பௌத்த பாதையை ஏற்றுக்கொண்டு அவருடைய தத்துவத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் ஒர்க் பண்ணி இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நாங்க அங்க சொல்றப்போ அங்க ஒரு நம்பிக்கை கிடைக்கும். வயசு இளைஞர்கள் வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கணும், இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். எனக்கு மதம் வேணுமா வேணாமா அப்படின்றத விட மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிற ஒரு இடத்த நோக்கி நகரணும்னு எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை, அவங்களுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கி அவங்க எல்லாரும் ஒன்று சேருவதற்கு இந்த மதம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. புத்தம் இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்பு. மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.